இல்லை, இவ்வளவு தூரம் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இவ்வளவு வேகமாக விரைந்து செயல்படுறது எல்லா விஷயத்திலையும் செயல்பட்டாங்கன்னா அது வந்து உண்மையிலே பாராட்டுறதுக்கு. ஆனா இது வந்து திட்டமிட்டு அவர்கள் மேல் இருக்கிற ஒரு வன்மம் தான் காரணமே தவிர ஒரு தானே பேசியிருக்காங்க, அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க, வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதை விட அதை கடந்து போகலாம் இல்லையா? வழக்கு தொடர்க்கலாம். வழக்கு தொடர்ந்து அவங்க நீதிமன்றத்தில் போய் அது சரியா தவிர இதேதான் எச் ராஜா பல தடவை அங்க வந்து நீதிபதியே மிக கேவலமாகவும் அவதூறாகவும் பேசினதெல்லாம் இந்த மண்ணில் நடந்திருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணாரு? நான் அப்படி பேசலங்கிறாரு, இல்ல மன்னிப்பு வருத்தம் தெரிவிக்கிறாங்க, அதோட கடந்து போயிட்டாங்க. நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், எங்களில் பல பேர் உயிரிழக்கின்றனர், சரியான மருத்துவம் இல்லாத இதெல்லாம் மறைமாற்றணும். இதற்கு அவருக்கு ரெண்டு தேவை. ஒண்ணு கஸ்தூரி, அடுத்து இப்ப நயன்தாரா மேட்ரு, தனுஷ் மேட்ரு. இதை பத்தி கொஞ்ச நாள் பேசுவாங்க, எல்லாரும் மக்கள்லாம் அந்த சைடு போனோம்னா இதெல்லாம் மறந்துடுவாங்க. திராவிடோட நரித்தனம் சூழ்ச்சி தான் இது. தமிழே சான்ஸ்கிரிட் மிக்சில தான் ஆரம்பத்தில் இருந்தது. எது முதன்மையான மொழி? முதன்மையான மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழியில வடக்கிருந்து வந்தவன் இங்க கலந்துட்டான், கலப்பினம் ஆயிடுச்சு. எப்படி அந்த அவன் வீட்டு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அது மாதிரிதான். இவ்வளவு லட்சம் பேரை நம்ம வந்து இழந்து விட்டு, தமிழ் பேசும் ஒரு மொழி பேசும் ஒரு இனத்தவரை இழந்து விட்டு நாமெல்லாம் தனித்து நிற்கும் போது ஐயோ இதெல்லாம் வந்து நமக்கானது கிடையாது. அப்ப இதெல்லாம் நாங்க கருத்துல கொள்ளாம இருக்க முடியுமா? அதனால நீங்க பழி வாங்கிட்டேன்னு சொல்ல வரீங்க. மக்களை நீங்க பழி வாங்கிட்டேன்னு சொல்ல. திராவிட இயக்கத்தின் முன்னோடி தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் திரு காமாட்சி நாயுடு நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தென் சென்னை மண்டல பொறுப்பாளர் சசிகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். கஸ்தூரிய ஒரு வழியா கைது பண்ணிட்டாங்க. ஆனா உங்க தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு மேட்ரா, மன்னிப்பு கேட்டுட்டாங்க, இதை அப்படியே கடந்து போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து யாரு யாரை பத்தியும் ஜாதியை பத்தி சொல்றது திட்டுறதுங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். அந்த அம்மா குறிப்பிட்டு தெலுங்கு மக்களை பத்தி தப்பா பேசுச்சு. இப்போ நீங்க வந்து எதிர் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கீங்க. யாரு இப்போ இந்த அம்மா பண்ண மாதிரியே உங்க 4 பேர் ஊருக்கு ஒருத்தன் பேசுவான், தெருவுக்கு ஒருத்தவங்க பேசுவாங்க. இதை இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்குண்டான கட்டாய நடவடிக்கை ஒண்ணு தேவைப்படுது. அதனால நேற்று தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க. இல்லை, இவ்வளவு தூரம் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இவ்வளவு வேகமாக விரைந்து செயல்படுறது எல்லா விஷயத்திலையும் செயல்பட்டாங்கன்னா அது வந்து உண்மையிலே பாராட்டுறதுக்கு. ஆனா இது வந்து திட்டமிட்டு அவர்கள் மேல் இருக்கிற ஒரு வன்மம் தான் காரணமே தவிர இதற்காக இவர்கள் வந்து மெனக்கட்டு இவ்வளவு தூரம் பண்றதுங்கிறது தேவையில்லை. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இதே ஆரியர்கள் எதிர்ப்புன்னு சொல்றவங்க, இதே எஸ்.வி. சேகர் அவர்கள் தொடர்ந்து பேசும்போதும் சரி, எச் ராஜா அவர்கள் பேசும்போதும் சரி, இல்ல கல்யாண்ராம் அவர் பேசினவர்கள் சரி, இத்தனை நிகழ்வுகள் நடக்கும் போதும் மௌனமாக வாய்குட்டி வேடிக்கை பார்த்துதான் இந்த திராவிட இயக்கங்கள், திமுக அரசு எதற்குமே அவங்க வந்து இது பண்ணாம அச்சத்தோடும் பயத்தோடும் அவங்களுக்காக எதுவுமே பண்ணல. இன்னைக்கு வந்து ஒரு பெண் அப்படி சொல்லிட்டாங்க. இத்தனைக்கு அவங்க வந்து மன்னிப்பு, நான் அது மனம் வருத்தம் தெரிவிக்கிறேன்ட்டாங்க. அதுக்கும் கூட பண்ணல. எஸ்.வி. சேகர் ஒரு நிமிஷம். எஸ்.வி. சேகர் ஆகட்டும், எச் ராஜாவாகட்டும், திராவிடங்கிற சொல்லத்தான் அவங்க பேசுனாங்க. இப்ப சீமானும் அப்படித்தான் பேசுறாரு, அது வேற. ஆனால் தெலுங்கர்கள் வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த புறத்தில் சேவை செய்வதற்கு வந்தவர்கள்னு பேசினது இந்த அம்மா. தெலுங்கரை பற்றி தரைக்குறைவாக வரலாற்றில் தவறுகள், வரலாறு அவர்கள் பேசினது தவறு அப்படின்னு என்றால் யாருமே வந்து ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மேடையிலோ எடுத்து பேச முடியும். நீங்க வரலாற்று தவறு இருந்தா எது சரின்னு பேசணும். அதை விட்டு இவர்கள் தரக்குறைவா பேசிவிட்டார்கள், இவர்கள் வந்து எல்லா மக்களையும் புண்படுத்திவிட்டார்கள். தரக்குறைவா அவங்க பேசிட்டாங்க, அதுக்கு எதிர் விமர்சனம் வைக்கணும்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன், யாரை தவறாக பேசினாலும் நாம் வந்து அதை ஆமோதிக்கிறதோ இல்ல சரி என்று சொல்வதற்கோ இல்ல. ஆனால் இந்த வேகம், இந்த விவேகம், இந்த ஆந்திரால போய் இவங்களை போய் கடத்திட்டு அவங்க மிகப்பெரிய குற்றம் செஞ்சவர்களோ இந்த தமிழ்நாட்டு மண்ணில் வந்து மிகப்பெரிய கொலையோ குற்றமோ எதுவும் செய்யல. ஒரு தானே பேசியிருக்காங்க, அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க, வருத்தம் தெரிவிக்கிறாங்க.
அதை விட அதை கடந்து போகலாம் இல்லையா, வழக்கு தொடரலாம். வழக்கு தொடர்ந்து அவங்க நீதிமன்றத்தில் போய் அது சரியா தவிர. இதேதான் எச் ராஜா பல தடவை அங்க வந்து நீதிபதியே மிக கேவலமாகவும் அவதூறாகவும் பேசினதெல்லாம் இந்த மண்ணில் நடந்திருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, நான் அப்படி பேசலங்கிறாரு, இல்ல மன்னிப்பு வருத்தம் தெரிவிக்கிறாரு, அதோட கடந்து போயிட்டாங்க. அப்படி போயிருக்கலாம். இதை போய் நீங்க வந்து இவ்வளவு தனிப்பட அமைச்சு அவங்கள போய் அவங்க இருக்கிற இடத்துல போய் கைது பண்ணி கொண்டு வரணுங்கிற அளவுக்கு இந்த இடத்துல தேவையில்லையே. இது எல்லாமே வெளிப்படையா நான் சொல்வது என்னன்னா, திராவிட அரசு இவர்கள் பல வேலையை இந்த செஞ்சிட்டு இருக்கு. இது மக்கள் பெரிய எதிர்ப்பா கிளம்பிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மருத்துவம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30,000 மருத்துவர்கள் மருத்துவ பணியிடங்கள் நிரப்பாம இருக்கு. அந்த இடத்துல ஒரு மாபெரும் தவறு நடக்குது. ஒரு மருத்துவர் கொலை செய்யப்படுகிறார், கொலைக்கு ஆட்படுறார். அப்ப அதை தாண்டி அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த சேவையும் போய் சேரல. அவங்களுக்கு மருத்துவ சேவை இல்ல. அதை பத்தி மக்கள் வெளித்திருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு, நாங்க போய் எங்க மருத்துவத்துக்கு சிகிச்சைக்காக போறோம், எங்களுக்கு இருந்து சிகிச்சை இல்ல, நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், எங்களில் பல பேர் உயிரிழக்கின்றனர், சரியான மருத்துவம் இல்லாத. இதெல்லாம் மடைமாற்றணும். இதற்கு அவருக்கு 2 தேவை. ஒண்ணு கஸ்தூரி, அடுத்து இப்ப நயன்தாரா மேட்ரு, தனுஷ் மேட்ரு. இதை பத்தி கொஞ்ச நாள் பேசுவாங்க, எல்லாரும் மக்கள்லாம் அந்த சைடு போனோம்னா இதெல்லாம் மறந்துடுவாங்க. இதேதான் திராவிடம் பண்ணும். திராவிட நரித்தனம் சூழ்ச்சி தான் இது. அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்காங்க. கஸ்தூரி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து இங்கே 100 ஆண்டு 200 ஆண்டுகளாக வாழ்கிற காமாட்சி நாயுடுவை நான் சொல்லலை, விஜயகாந்த் ஃபேமிலியை நான் சொல்லலை, நான் சொல்ல வந்தது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்கிறவங்கள தான், திராவிடர் கழகங்கள் இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்கள தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிப்படை அமைச்சு 1 வார தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. அது இல்லாமல் ராதா ரவி நயன்தாராவை பத்தி பேசுனதுக்காக கட்சியை விட்டு தூக்குனீங்க. உங்க கருத்து என்ன, சொல்லுங்க. அதாவது இந்த அம்மா வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து முன்ஜாமீனுக்காக அப்ளை பண்ணாங்க. அப்போ வந்து விசாரணை நடந்துச்சு. விசாரணையில் நீதியரசர் அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தள்ளுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நாளே என்ன சொன்னார்னா, இந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்கற மாதிரியே தெரியல, ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, அதையும் வந்து அதை ஒரு முறைப்படி தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதோடு மட்டுமல்ல, இந்த தெலுங்கு மக்கள் தமிழகத்தில் அவர்களும் பூர்வக்குடிதான். தெலுங்கு மக்கள் தமிழகத்தில் பூர்வக்குடி மக்கள் தான். அவங்களை பேசுவதற்கு இந்த அம்மா பேசியது தவறு. 2வது, மன்னிப்பு சரியான முறையிலும் மன்னிப்பு கேட்கவில்லை. எனவே இதை தள்ளுபடி செய்கிறேன். பூர்வக்குடின்னு சொல்லலை, அதுக்கு பதில் வேற ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு அது மறந்து எக்ஸ்ட்ராவா போட்டீங்க. அதல்ல, உண்மையை பேசணும்ல. நான் பூர்வக்குடின்னு சொல்லலை, அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள். அவர் சொன்னது இந்த மண்ணின், அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்களை தவறாக பேசியது தவறு, அதுக்காக இந்த இதை வந்து நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு தான் தள்ளுபடி பண்ணார். புரியுதுங்களா? ஆக இந்த அம்மா சொல்ற மாதிரி 200 ஆண்டுகள் 300 ஆண்டு காலம் இல்லை கண்ணு. நாங்கள் ஒன்றும் இல்லை, திருமலை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் காலம் வந்து 13 ஏடியில தான், 13-14 ஏடியில இங்க வந்திருக்காங்க. நான் சொல்றது 2வது. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நிறைய பேர் 400-500 வருடங்கள் நீங்க ஆண்டிருக்கீங்கன்னு அது வேற விஷயம். 2வது, நாங்க கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே விஜயாலய சோழன்கிற மன்னன் வந்து அப்ப வந்து ஒரே நிலப்பரப்பா இருந்ததுனால இப்போ இருக்க ஒரு பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த பகுதிகளெல்லாம் சேர்த்து ஆண்டிருக்காங்க அந்த விஜயாலய சோழன்கிற மன்னன். ஆகையினால இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து பரம்பரையாக இங்கே வந்ததுதான். இப்போ இங்கே யாருமே பிழைப்பு தேடி இங்கே யாரும் வரல. இங்கே எல்லாம் பூர்வீகமாக வாழ்ந்தாங்க. இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இந்த 1956க்கு அப்புறம் வந்து அந்த பிரிவினைங்கிற ஏற்பாடு பண்ணும்போது தான் இங்கே இருந்தவங்கெல்லாம் இங்கே எல்லாத்துக்குமே வீடு இருந்தது. இன்றைக்கு திரைப்பட நடிகர்கள் எல்லாத்துக்கும் இங்கே வீடு இருந்தது. 56க்கு அப்புறம் தான், 57க்கு அப்புறம் தான் அவங்க ஹைதராபாத்தில் வீடுகளை கட்டி அங்கேயும் இங்கேயும் வாழ ஆரம்பித்தாங்க. ஒட்டு மொத்தமாக இங்கே இப்போ இருக்க திரைப்பட நகர் அங்கே மாறி போயிடுச்சு. இப்போது அவங்க அங்கே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சென்னைன்னு எடுத்தீங்கன்னா சென்னை நமதே அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்கே வந்து தெலுங்கு மக்கள் வாழ்ந்தாங்க, ஒட்டுக்க இருந்தாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால், நான் 99 ஏப்ரல் மாதம் நான் ஒரு மாநாடு டீனரில் போடும்போது எவ்வளவு கூட்டம், இமைய மூட முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டம். ஐயா நான் மறுக்கிறேன். ஐயா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஐயாக்கு அதுல சென்று,
இப்ப ஆரியர்கள் திராவிடர்கள் ரெண்டு பிரிவு. அங்க பிரச்சனை எங்க அவங்க பேச ஆரம்பிச்சாங்களுக்கு கரு நம்ம அங்க போயிடுவோம். எந்த இடத்துல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பார்ப்பனர்களை நீங்கள் ஆரியர் என்று ஒதுக்குறீங்க, அப்ப நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அப்ப திராவிடர்கள் என்ன சொல்றாங்க, தமிழர்கள் சொன்னா அதில் பார்ப்பனர்களும் உள்ள வந்துருவாங்க, அதனால நாங்க திராவிடர்கள் சொல்றோம், திராவிடம் ஆரியத்துக்கு நேர் எதிர்ங்கிறாங்க. இவ்வளவு இதா பேசுறாங்க. இவர்கள் ஆரியத்தோடு கைகோர்க்கலையா? திராவிடர்கள் ஆரியத்தோடு கைகோர்க்கலையா? திராவிடர்கள் ஆரியோடு இணைய இல்லையா? ஆரியமும் இவங்களும் ஒன்னா கலந்து எங்கேயுமே இல்லையா? இவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, இல்ல இதே இவர் யாரு, ராகுல் காந்தி யாரு, தன்னை பார்ப்பனர் என்று சொன்னவரோட தான் இன்னைக்கும் கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாஜகவுடன் இவர்கள் கூட்டணி வச்சு ஆட்சியில் இல்லையா? அப்ப எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்ப்பனர்களை ஆரியர்களை நீங்க இணைத்து கொண்டு எங்களை நீங்கள் கொச்சையாக பேசுவதும் எங்களை அவமானப்படுத்துவதும் தான் எங்களுக்கு ரொம்ப மன வலியா இருக்குங்கிறதா அந்த கரு மையமே அதான். அங்க இருந்தா இந்த வார்த்தை தவறான வார்த்தைகளை அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்து பேசுறாங்க. அதில் பேசப்பட்டவர்கள் எல்லாமே அதுதான். என்றைக்குமே இவர்கள் திராவிடம் என்கிற சொல்லை நீங்க தமிழர்கள், நீங்க ஐயா சொல்றாரு இல்லையா, எல்லாரும் ஒன்றா இருந்தோம், எல்லாம் இங்கிருந்து போனோம், ஆனால் எல்லாம் நாம் திராவிடர்கள். இதையேதான் ஐயா சுபவியும் சொல்றாரு. மாற்றி மாற்றி இவர்கள் திராவிடம்ங்கிற டெபினிஷன் ஒவ்வொரு இடத்துல கொண்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு இனமா இருந்த போது திராவிடம் என்பது ஒரு இனம், இதில் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே நீங்க தமிழர் திராவிட தமிழருங்கிறாங்க. இங்க உள்ளவர்களாம் திராவிட தமிழர்கள். அப்ப இதுல ஆரியர்களையும் நீங்க சேர்க்கலாம்ல. அவங்களும் இங்க இருந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க குடியேறி எல்லாம் பல வருடங்களாக ஒரு விஷயம் இங்க பாருங்க, ஆரியர்களை சேர்ப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த சனாதானத்தை விட்டு வர வேண்டும். சனாதானத்தை விட்டு வந்தால் அவர்களும் தமிழர்களே. அவர்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி, நாங்கள் தலையில் பிறந்த சிரசில் பிறந்தவர்கள், நீங்கள் எல்லாம் சூத்திரர்கள் அப்படிங்கிற அந்த கோட்பாடை உடனும். ரெண்டாவது, கோயில்கள்ல மானியம் பண்றது, பூஜை பண்றதுக்கு எல்லாம் நமக்கு புரிய எத்தனை உங்களுக்கு சான்ஸ்கிரிட் புரியுமா சார்? இந்த கோயில்ல அர்ச்சனை பண்றானே, நல்ல விஷயம் புரியல. சரி, இப்ப அவர்களை நீங்கள் எல்லா இடத்திலையும் நீங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டீங்களா? இப்ப மலையாளம் என்ற மொழி பிறந்து சமஸ்கிருதத்தை சேர்ந்தா இல்ல சமஸ்கிருதம் இல்லாமையா? இல்ல மலையாளம் மட்டும் இல்ல, இந்த திராவிட மொழியிலே தமிழை தவிர தமிழ்லயும் இருந்துச்சு, இப்ப கலையப்பட்டிருக்கு. இல்ல உண்மை, வடிவங்கள் மாற்றப்பட்டது. சான்ஸ்கிரிட் மிக்ஸ்டு தான், தமிழே சான்ஸ்கிரிட் மிக்ஸ்ல தான் ஆரம்பத்தில் இருந்தது. எது முதன்மையான மொழி? முதன்மையான மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழியில வடக்கிருந்து வந்தவன் இங்க கலந்துட்டான், கலப்பினம் ஆயிடுச்சு. எப்படி அவன் வீட்டு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அது மாதிரிதான். அதே மாதிரிதான் இதுவும். மலையாளமும் தனியா கலந்து சமஸ்கிருதத்தோட இருக்கு, தெலுங்கும் கலந்துருச்சு. தமிழ்ல இப்ப ஒண்ணு இல்ல சார், இங்க பாருங்க, தமிழ்ல இப்படி போட்டு இப்படி ஐயா இதெல்லாம் இங்க வந்தது. நீங்க வணக்கம் வருது, நமஸ்காரம் வந்தது, இதெல்லாம் அந்த சமஸ்கிருதம் கலந்துதான். அது இடையில வந்தது, இடையில சொருகப்பட்டது. அதுல இருந்து வெளியில இருக்கிறது ஒரே மொழி தமிழ் தான். தமிழ் தனித்து சரியாக இயங்கக்கூடியது. தமிழ் தனித்து இயங்கக்கூடியது. மலையாளம் இயங்குமா? கன்னடம் இயங்குமா? பாருங்க, கொள்கை கேளுங்க சார். எந்த நூற்றாண்டுக்கு அப்புறம் தமிழ் தனித்து இயங்குது? தமிழ்ல கலந்து சான்ஸ்கிரிட் கலந்து வார்த்தைகள் தான் இருக்கும். குரல்ல கூட தமிழ்ல நீங்க இப்ப வந்த குரலை மருவி இப்ப புக்கு வந்துருச்சு. நீங்க பழைய குரல் புத்தகங்கள்லாம் இருக்கு, அது அந்த இதுல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சாமிநாத ஐயர் அவர் இந்த சரியான உச்சரிப்புகளை கண்டுபிடிச்சு தான் அவர் தமிழ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்த தமிழ் அறிஞர் திருவள்ளுவருக்கு பூசின மாதிரி நீங்களும் ஒண்ணு பூசுறீங்க. இல்ல உண்மையத்தான் நான் பேசுவேன். நான் சரித்திரத்தை படிச்சதுனால இல்ல. அதனால நீங்க ஒரு ரெண்டு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் மொழியிலும் வட சொற்கள் இருந்தது. தமிழ் மொழியில் வட சொற்கள் இருந்ததுனாலதான் அது அந்த சொற்களை உபயோகப்படுத்துவதன் காரணமாகத்தான் தெலுங்கு வந்தது, மலையாளம் வந்தது, கன்னடம் வந்தது. அவரு சொல்றது அதாவது இப்ப என் பேர் ராஜ்குமார். இப்போ தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கு ராமகிருஷ்ணன் இருக்காருல்ல, அவருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு மெசேஜ் பண்ணோம்னா அந்த ஜூ போட மாட்டாரு, இச்சுதான் போட்டுவார், ராஜ்குமார். இத்தனைக்கு அவங்க நாமளே சொல்றோம், திராவிடத்தை அவங்க ஏத்துட்டவங்க, பெரியாரை ஏத்துட்டவங்க. அது சில வார்த்தைகளை அவங்களே இன்னும் மாத்தணும் அப்படிங்கறது அவங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. அது மொழி கலக்கப்பட்டதுன்னு தான் நம்ம சொல்றோம். அதுல மாற்று கருத்தே இல்லையே, அது நடந்திருக்குன்னு நான் சொல்றோம். ஆனால் தமிழிலிருந்து நீங்க சமஸ்கிருதம்ங்கிறது அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்டது. நீங்க அதனால தமிழ்
ஐயா சார் தமிழ் சேர்க்கப்பட்டதுதான் சார், நான் இல்லைன்னு சொல்லலையே. தமிழோட அந்த மொழி சேர்ந்ததின் காரணமாகத்தான் தமிழை காட்டிலும் அதிகமான வட சொற்கள் கலந்ததால கன்னடமாச்சு, அது மலையாளமாச்சு, தெலுங்காச்சு. நீங்க இன்னும் குறிப்பெடுத்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வட சொற்களை எல்லாம் மாத்திட்டீங்கன்னா தூய தமிழ் கிடைக்கும். தூய தமிழ் கிடைக்கும். கன்னடமாக இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த வடமொழி சொற்களை நீக்கியாச்சுன்னு சொன்னா சுத்த தமிழ் தான் இருக்கும். நான் உங்ககிட்ட வர்றேன். நீங்க வந்து சங்கரலிங்கனாருக்கு ஒரு தலைவரா ஏத்துக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி, அதுல மாற்றம் இல்லையில? மாற்றம் இல்ல. 1967களில் இதே திருத்தணி போராட்டத்தை முன்னின்று நடத்தி வெற்றிகரமாக போராட்டம் நடத்தினவர். அதே மாதிரி சென்னையை வந்து கூவமாறு ஒட்டிய பகுதிகளை வந்து வடக்கு இருக்கிறது எல்லாம் வந்து தெலுங்கானாவுக்கு சேர்த்திக்கலாம், தென் சென்னையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு போராட்டம் பண்ணாரு. அதே சங்கரலிங்கனார் அன்னைக்கு திமுக ஆட்சி அமையறதுக்கு அரும்பாடுபட்டார். இல்ல நம்ம கொள்கையில மறந்து இந்த திமுக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியை ஒதுக்கணும், எனக்கு திமுக வேணும்னு நின்னாரு. நீங்க இப்பவும் தனிச்சுத்தானே அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கீங்க. இல்ல நல்ல அந்த டூலே இல்லையா உங்களுக்கு? பொது எதிரி திமுக, அதை வீழ்த்துறதுக்கு உண்டான ஒரு வியூகமே இல்லையே. இல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க. சங்கரலிங்கனார் வந்து திமுக ஆதரவாக இருந்தா திமுக வளர்ச்சி 2 தொகுதி கேட்டாரு. மறுபடியும் நான் சொல்றோம், இங்கு உள்ள மக்கள் அனைவரும் இந்த திராவிட கழகம் தொடங்கப்பட்டதிலிருந்து இது தமிழுக்காக தான், இவர்கள் தமிழர்களுக்காக தான் பாடுபடுறாங்க, இந்த தமிழ் மொழியை வாழ வைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணி நம்பி இருந்த கூட்டம் தான் எல்லாம். அதுல மாற்று கருத்தே இல்ல. 2008 வரைக்கும் எல்லோருமே நாங்கள் திராவிடம் என்பது தமிழ் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல மாற்று கருத்தே இல்ல. யாரெல்லாம் போராடினாங்களோ, யாரெல்லாம் தன் உயிரை இந்த மொழிக்காக தியாகம் செய்தார்களோ அத்தனை பேரும் நமக்காக தான் செஞ்சிருக்காங்க. இந்த மொழியை வைத்துதான் இந்த கட்சியை உருவானது. அதுல மாற்று கருத்து இல்ல. நாம் தமிழர் கட்சி என்று உதயமானது அப்படின்னா இவ்வளவு லட்சம் பேரை நம்ம வந்து இழந்து விட்டு, தமிழ் பேசும் ஒரு மொழி பேசும் ஒரு இனத்தவரை இழந்து விட்டு நாமெல்லாம் தனித்து நிற்கும் போது ஐயோ இதெல்லாம் வந்து நமக்கானது கிடையாது, இவர்கள் நமக்கானவர்கள் இல்ல, இவர்கள் வந்து திராவிடம் என்று சொல்லை வைத்துக்கொண்டு தமிழர்களையும் தமிழையும் ஆள வந்தவர்கள், இவர்கள் நமக்காக என்றைக்குமே நிக்கலன்னு எப்ப உரைத்தது என்றால் 1.5 லட்சம் பேரை காவு கொடுத்துட்டு அவர்கள் பிணத்தின் மேல் நின்று நாங்கள் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு என் குடும்பம் தான் வாழணும் அப்படின்னு நின்னார் இல்லையா? அன்றுதான் தெரிய வந்தது, ஆஹா இது திராவிடம் என்பது தமிழர்களை ஏமாற்றி இவர்களை ஆள வந்த ஒரு கோட்பாடு. நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க வந்து அவங்க பிணத்தின் மேல நின்று ஆட்சி அமைச்சோன்னு பேசுறீங்களே, உண்மையை தெரியாம பேசாதீங்க. உண்மை வந்து ஒன்றிய அரசுக்கும் அதுக்கும் தான் சம்பந்தமே தவிர மாநில அரசு 2 முறை கலைக்கப்பட்டது. விடுதலை புலிகளுக்கு நாங்க ஆதரவா செயல்பட்டோங்கிறதுனால 2 முறை எங்களுடைய அரசு கலைக்கப்பட்டது. அப்படி இருந்தும் நாங்க விடுதலை புலிக்கு ஆதரவா தான் சொன்னோம். எந்த இடத்துல அதெல்லாம் பல முறை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விடுதலை புலிகள்கிட்ட பிரபாகரன்ட்ட நேரடியாவே கலைஞர் பேசினாரு, சில விஷயங்கள்லாம் இவர் சொன்னாரு, அவரு கேட்கல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இப்ப நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க, சொன்னா அது நல்லதா இருந்தா நான் ஏத்துக்கணும். கண்மூடித்தனமா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப எப்படி அதை வந்து நாங்க ஏத்துக்க முடியும்? நீங்க பேசுறீங்க. அன்றைக்கு வந்து மாநில சுயாட்சியை வாங்கிக்கோங்கன்னு சொன்னார் கலைஞர், சொன்னாரு, நாங்களும் சொன்னோம். மாநில சுயாட்சியை வாங்கி இருந்தாக்க இன்னைக்கு படிப்படியா இன்னைக்கு நம்ம தனி ஈழத்துல நம்ம தனி நாடு அமைச்சிருக்க ஈழம் அன்றைக்கு வந்து முடியாது போன காரணத்தினால இன்னைக்கு பாருங்க, தனிப்பட்ட முறையில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு தமிழர் வாழ்ற பகுதியில அவங்கதான் ஜெயிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இந்த இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. புரியுதா? இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அதாவது விட்டு கொடுத்து போற அரசியல் என்பது விட்டு கொடுத்து போற இடத்துல விட்டு கொடுத்து போகணும், ஸ்டெபானா நிக்க வேண்டிய இடத்துல ஸ்டெபானா நிக்கணும். அன்றைக்கு அவர் விட்டு கொடுத்து போயிருந்தாரு சொன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவர் விட்டு கொடுத்து போகாத காரணத்தினாலதான் நம்ம அவரை வந்து அன்றைக்கு நம்ம புறக்கணிக்கல. பட் இருந்தாலும் நம்ம கை மீறி போயிடுச்சு. ஏன்னா அங்க வந்து பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அன்றைக்கு அங்க செழிச்சு இருந்த காரணத்தினால அங்க அவங்க நம்மள மதிக்கல. இதுதான் உண்மை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஈழத்துல வந்து அன்றைக்கு வந்து இவங்க தனி ராஜ்யமே நடத்திட்டு இருந்தார். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வரி வசூல் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணாங்க. ஆனா அப்படி பண்ணவங்களால தனி நாடு எதுக்கு கேட்கணும், மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி இருந்தா பிரச்சனையே இல்லை. அன்றைக்கு வந்து என்ன பண்ணாங்க, சிங்களவர்களை அங்க குடியேற்றுறாங்கிறதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே வந்து எப்படி வந்ததுன்னா, தமிழர் வாழுகின்ற பகுதியில் சிங்களவர்களை குடியமர்த்துறாங்க.
இதையும் சிங்களவர்களுடைய தேசமா மாத்த பாக்குறாங்க. அந்த நிலங்களை பூரா வாங்குறாங்க, பறிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஆரம்ப புள்ளி அவர்கள் என்ன அதான் அந்த புள்ளியே அதுதான். அந்த புள்ளியில இருந்து தான் இந்த பிரச்சனையே தொடங்குது. அப்படி இந்த பிரச்சனைகள் தொடங்கும் போது எத்தனை அமைப்புகள் வந்துச்சு இங்க பத்மநாபெல்லாம் இங்க 6 அமைப்புகள் இல்லையா? எத்தனை அமைப்புகள். அதே மாதிரி இதுல காட்டி கொடுத்தது யாரு? இந்த கருணா தான். இந்த கருணா எங்க இருந்தாரு? கருணாநிதி அந்த கருணா ஏங்க உங்களுக்கு எங்க தலைவர் பேரை தவிர வேற பேரை தெரியாது. இதுல இருக்கீங்க, நாம் தமிழர்ல இருக்கீங்க. இல்ல கருணானா இங்க உள்ள கருணாவான் 2 பேருமே அதுக்கு உடந்தை தான். சரிங்களா? ஆகையினால நான் இந்த விஷயம் நீங்க பேசுறீங்க. ஆனா நான் எங்க இருந்தேன் அப்போ டெல்லியில தான் உட்காந்துட்டு இருக்கேன். டெல்லியில ஒரு முக்கியமான ஒரு அமைப்புல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கருணாலாம் அங்க போறாரு, சுப்பிரமணிய சாமி வர்றாரு போறாரு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அங்க நடக்குது. சரிங்க. ஆகையினால இதெல்லாம் டெல்லியில தான் அரங்கேறிச்சு. அதை நான் மறுக்க இயலாது. சோனியா காந்தியிடம் கூட்டணி வைத்து அமைச்சர்களை பெற்று முழு ஆதரவோடு நின்ன ஐயா கலைஞர் அவர்களால இந்த போரை நிறுத்தியிருக்க முடியுமா முடியாதா? இத்தனை லட்சம் மக்களை நீங்கள் விடுதலை புலியை விடுங்க, அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் ஒரு போராட்ட குழு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த மக்களை உங்களால இத்தனை பேர் லட்சம் பேருக்கு காவு கொடுத்து அவங்களை இறக்குறதுக்கு முன்பு நீங்க அவர்களை தடுத்து நிறுத்தி இந்த போரை நிறுத்தி இவர்களை காப்பாற்றிருக்கலாமா மாட்டாமா? ஒரு தார்மீக இந்த தமிழர்களின் அரசாக இங்க இருந்த தமிழ்நாட்டு அரசின் காவலராக நீங்க இருந்ததுக்கு இதை செய்திருக்கணுமா? ஆமாங்க. தமிழ்நாட்டுல இவங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா தெருவா விரட்டிட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண, அப்ப இதெல்லாம் நாங்க கருத்துல கொள்ளாம இருக்க முடியுமா? அதனால நீங்க பழி வாங்கிட்டேன்னு சொல்ல வரீங்க. மக்களை நீங்க பழி வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்களே. இப்படியாக திமுக அரசு உள்ள மக்களை பழி வாங்கிட்டு பாருங்க. நீங்க அங்க ஆட்சி அமைக்கணும் எத்தனை பொதுமக்களை நீங்க கண்ணா பின்னா சுட்டு தள்ளுங்க. எத்தனை வியாபாரம் சும்மா இல்ல சார், ரெக்கார்டு இருக்கு. சும்மா அதெல்லாம் பேசாதீங்க. எல்லாமே வெளியிட்டுட்டான். எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை அங்க பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவனை எல்லாம் உடனே துப்பாக்கில சுட்டு கொண்டுங்க. இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நிறைய நடந்தது. இதே இந்திரா காந்தி, இதே எம்ஜிஆர் அவர்கள், இதே கலைஞர் அவர்களும் நீங்க தான் சொல்றீங்க அவர்களோடு தான் இருந்தா அவருக்கு உதவணும்னு சொல்றீங்க. அப்ப தெரியாது அவங்களுக்கு? அது வரைக்கும் தெரியாதா? அவர் 1000 தப்பு பண்ணுனா கூட அது தமிழுக்காக நாங்க கொஞ்சம் தாழ்ந்துதான் போனோம், விட்டு கொடுத்து தான் போனோம். இந்த கடைசி காலத்திலயும் நாங்க அவருக்காகத்தான் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். உண்ணாவிரதங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியாது. அதை நீங்க டிராமாம்பீங்க, நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. எங்களுக்கு அது எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா அன்றைக்கு நாங்க அந்த நேரத்துல பிரதமரோட தொடர்பு கொள்றதுக்கோ சோனியா கூட தொடர்பு கொள்றதுக்கோ அன்றைக்கு எங்களுக்கு லைனே கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. அந்த எந்த இடத்தில் கலைஞர் அவர்களை வச்சிருக்கான்னு பாருங்க. இங்கு உள்ள ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்குள்ள பிரதமர் அலுவலகத்தை கூட தொடர்பு கொள்ள முடியல, லைன் கொடுக்கலங்கிறாங்க. ஆனா இதே சிதம்பரம் நேரடியாக பேசக்கூடிய இதுல தான் இருந்தார் அவரு. இவ்வளவு நடந்திருக்கு. அவரே நேரடியாக சிதம்பரம் அவர்களை சந்திச்சிருக்காங்க. போரை நிறுத்த சொல்கிறேன் என்று சொன்னது இதுக்கு வாக்குமூலம் கூட கொடுத்திருக்காரு கலைஞர் அவர்கள். போர் நிறுத்தம் ஆகிவிட்டது, மக்கள் எல்லாம் வெளியில் வரலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் குண்டு அடிபட்டு செத்தவங்க பல பேர். இதெல்லாம் மறந்து வரலாறை மறக்கிறான். ஒண்ணு சொல்லிடுறேன். அங்க இருந்து நடேசன் கடைசி எல்லா தலைவர்களையும் தொடர்பு கொள்றார். சீமான் அவர்களை தொடர்பு கொள்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை தொடர்பு கொள்கிறாங்க. திருமாவளவன் அவர்களை தொடர்பு கொள்றாங்க. இவங்க எல்லாருமே அறிவாலயத்தை தொடர்பு கொள்றாங்க. உண்மையா நடந்த விஷயங்கள் இதுதான். அறிவாலயத்தை தொடர்பு கொள்ளும் போது இவங்க அந்த போனையுமே ரீச் பண்ண முடியல கலைஞர்கிட்ட. அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் தடுத்துறாரு. அப்போ யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். யார் இருந்தாங்க அப்ப கலைஞர்? எந்த போன் வந்தாலும் யோ தலைவர் பிஸியா இருக்காரு வே போன அப்படின்ட்டு ஒரு ஆபீசரே இது பண்றாங்க. இது டெல்லி மேலிடத்துல இருந்து வந்த எந்த போனையும் எந்த தலைவரும் அவர்கிட்ட பேசக்கூடாது. அப்ப இவங்க எல்லாம் போய் கனிமொழியை மீட் பண்றாங்க. எப்படியாவது போற நேரத்துலாமா எல்லாமே ரவுண்டு பண்ணியாச்சுமா. கனிமொழியை ரீச் பண்ண முடியல அவங்க அப்பாவை. அதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் நடந்ததுதான் ஹோம் அரெஸ்ட் மாதிரி வச்சுட்டான் சார். நீங்க அப்படி இருக்கிறவங்க ஆட்சி அன்னைக்கு தூக்கி நீங்க ஒரு விஷயம் ஆட்சி இதுக்கு பாருங்க.
இந்த இலங்கை மக்கள் பிரச்சனை- கொண்டாடி இருப்பாங்க. நாம் தமிழர் என்ற கட்சி உதயமே ஆயிருக்காது. அத நீங்க நாம சும்மா இருங்க. இங்க பாருங்க, உண்மையான தமிழக அல்ல, தலைவரா அவர் இங்க பாருங்க. கொண்டாடி இருப்போம். எத்தனை நாள் போராட்டம் இங்க பாருங்க. ராத்திரியில நான் 3 நாளா கண்ணு முழிச்சு எத்தனை தடவை நானே காரை ஓட்டிக்கிட்டு அந்த எண்ணெயும் பருப்பையும் இதையும் எடுத்துக்கிட்டு எத்தனை தடவை அங்க போனா கோடியக்கரைக்கு போனா அங்க போலீஸ் வந்துருவான், அங்க இருந்து இந்த பக்கம் தூத்துக்குடிக்கு வந்தா இங்க வந்துருவான், இங்கேயும் அங்கேயும் பெட்ரோலை போட்டுக்கிட்டு அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில ஒரு வழியா அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு நாகப்பட்டினத்துல அங்க இருந்து போட்ல ஏத்தி அனுப்பிச்சு வச்சோம். சோ இது மாதிரி பல சிக்கல்கள்லாம் உண்டு பண்ணாமா ஒன்றிய அரசு. அந்த நேரத்துல என்ன யாரால என்ன செய்த இயலும்? கியூ பிரான்ச்ங்கிற ஒன்றை அமைத்ததே கலைஞர் அவர்கள் தான். இவர் மூலியமா தான் இன்னைக்கு வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனை நடந்து கூட இருக்கு. அங்கிருந்து வர மகதிகள்லாம் படும் துன்பத்துக்கு உண்டாகிறதே இந்த கியூ பிரான்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். இதுக்கும் மத்திய அரசு தான் காரணமா? எப்படி இன்னைக்கு சாதிவாரி குடிய வாக்கெடுப்பு இது பண்ண முடியலையோ அதே மாதிரிதான், அதே கதையை தான் இந்த கதையும் சொல்றாங்க. இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எல்லாம் பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாதிவாரி கணக்கு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள வரும்போது அதுக்கு தமிழ்நாடு பொறுப்பு அல்ல. அந்த நாட்டுல இருந்து அது வேற நாடு. இலங்கை என்பது இன்னொரு தேசம், இன்னொரு நாடு. அந்த நாட்டுல இருந்து அங்க இருக்க குடியுரிமை பெற்ற மக்கள் இந்த தேசத்துக்குள்ள வரணும்னா ஒன்றிய அரசு தான் அனுமதி கொடுக்கணுமே தவிர மாநில அரசு அல்ல. இதுவே தெரியாம தான் பேசுறீங்க. நாங்க யாரும் அனுமதி கொடுக்க? இதே ஈழ அகதிகளை விட்டு மிற்ற நாட்டின் அகதிகள் இங்க வரலையா? அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படலையா? அவர்கள் சரியா இங்க பாதுகாக்கப்படலையா? இதே திபெத்ல இருந்து வர்றவங்க நீங்க கொடுக்கலையா? எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாடி திபெத்ல இருந்து வந்தவங்களுக்கு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் கொடுத்தாங்க? உடனே கொடுக்கல. அதே மாதிரி இப்ப இலங்கையில இருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல, எங்க அரசுக்கும் மாற்று கருத்து இல்ல. நீங்க ஏற்கனவே திருச்சியில இருக்கக்கூடிய அந்த கேம்ப் ஆபீஸையே அதை இது பண்ணிட்டு திறந்த வெளி சிறை, அதான் அந்த சிறைச்சாலையை மாத்தணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். சார் இங்க பாருங்க, இதே மாதிரி மதுரை திடீர்னு இதே மாதிரி மதுரையிலும் இருந்தது. மதுரையில இருக்கும்போது அவங்களுக்கு பசியால இதோட இருக்கும்போது நான் மதுரையில வாட்டர் டேங்க் கட்டிக்கிட்டு இருக்கும் போது காவல்துறையில எழுதி கொடுத்து தினத்துக்கு 50 பேரை எடுத்து கொண்டுட்டு நாங்க வேலை பார்த்திருக்கேன். எடுத்து அவங்க கான்ட்ராக்ட் வேலைக்காக